पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேற்று பார்த்தீங்கன்னா 58வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். 58வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், மச்சித்த சர்வதுர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி. என்னுடைய சிந்தனையிலேயே யார் பார்த்தீங்கன்னா இருக்கானோ அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மச்சித்தகான்னு பேர். பகவானோட சிந்தனையிலேயே சதா காலம் எவன் இருக்கின்றானோ அவன் மத் பிரசாதாத் என்னுடைய பிரசாதத்தினால் சர்வதுர்காணி தரிஷ்யசி. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணு அப்படின்னா எல்லா துக்கங்களையும் கஷ்டங்களையும் கடந்து செல்வாய். அப்போ அதச்சேத் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாம ஒருவேளை அகங்காரத்தினால நீ நான் சொல்றதை கேட்காம போயிட்ட அப்படின்னா வினங்ஷ்யசி நாசத்தை அடைவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் பண்ணியாச்சு 58வது ஸ்லோகத்துல. திரும்பவும் ஆச்சாரியர் என்ன பண்றார், 59வது ஸ்லோகத்திலையும் அதே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவதாரிக்கா பாஷ்யத்தில் இருக்கு, இதம் ச த்வயா ந மந்தவ்யம். இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீ பார்த்தீங்கன்னா கேட்காம, நான் சுதந்திரமானவன், என்னோட இண்டிபெண்டன்ஸ்லாம் நீங்க தலையிடக்கூடாது. இப்ப எல்லாத்துக்கும் அதுதானே இருக்கு. சிஷ்யர்கள்ட்ட குரு சொல்ல முடியல, அதையும் இதை பண்ணுப்பா இதை பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியல. நாங்களாம் சுதந்திரம், நீங்க பாடம் எடுங்க போயிருங்க, அவ்வளவுதான். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்களுக்கே இப்ப நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியரோட காலத்துல இருந்தே பார்த்துருக்கேன். எங்க ஆச்சாரியர் பாடம் எடுக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி பார்ப்பாங்க. ஓ நம்மளை சொல்லல, சுவாமி பார்த்தீங்கன்னா யாரோ பின்னாடி உட்காந்துருக்கவங்க சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு. எல்லா மனுஷங்களும் நான் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் சுவாமி சொல்றது நம்மளை தான் சொல்றாருன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து யாரு சுவாமி சொல்ற ஆள் யாரு, ஐயோ ஒண்ணுதான்ப்பா சொல்லிட்டு இருக்காரு தெரியாது.
அப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, சத் சங்கத்திலேயோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா காமனா பப்ளிக்ட வந்து பாத்தீங்கன்னா எதையாவது நம்ம சொல்லும் போது யாரையும் காயப்படுத்தவே படுத்தாது உங்களுக்கு. இப்ப நான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 பேருக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்குமான விஷயமா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த உபதேசத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சொல்றாங்க போல இருக்கு, நம்ம பர்ஃபெக்டா தான் இருக்கும், மற்றவங்களுக்காக சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். ஆனா இது எல்லா உபதேசங்களும், வேதாந்தத்துல இருக்க உபதேசங்கள்லாம் 1 to 1 தான். நம்ம அப்படிதான் எடுக்கணும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கிருஷ்ணரா இருக்கேன், நீங்க எல்லாம் அர்ஜுனனா இருக்கீங்க, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். 1 to 1 தான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசமே. நம்ம என்ன நினைக்கிறோம், வேற யாருக்கோ உபதேசம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அதை வந்து எடுத்துடணும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆச்சாரியார் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் சுதந்திரமானவன். யாராவது கூப்பிட்டு, ஒரு குருநாதர் ஒரு சிஷியனை கூப்பிட்டு ஏதாவது பர்டிகுலர் ஏன்பா இது சரியில்லை, நீ இதை பண்ணாத, இது கொஞ்சம் மாற்றிக்கணும், வேதாந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக வராது, உன்னோட லட்சியத்தை அடைய முடியாது, இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, சாமி எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தோட ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. முன்னாடி இருந்தவங்க வேற, இப்போ இருக்கிறவங்க வேறையா இருக்காங்க. ஆச்சாரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மா எப்படி சொல்றாரோ அதை அப்படியே இவர் தன்னோட வாக்குல இருந்து பேசுறார். இதம் சத்வயா, இந்த விஷயத்தை இப்ப நான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்ல விஷயத்தை, ந மந்தவியம், உன்னால் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனில், ஏன் ஏத்துக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரக அகம், நான் சுதந்திரமானவன். சாமி நீங்க கீதா சொன்னீங்களா, போயிட்டே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கீதையை சொல்லிட்டு உங்க பாட்டு முடிஞ்சு போச்சு, ஊதர சங்க ஊதிட்டு போயிட்டே இருங்க, நாங்க சுதந்திரமானவர்கள், நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சதை நாங்க பண்ண முடியும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா, கிமர்த்தம் பரோக்தம் கரிஷ்யாமி இது, மற்றவங்க சொல்றதை நான் எதுக்கு கேட்கணும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர்னு ஒரு சுவாமிகிட்ட கிளாஸ்க்கு வந்தோம், அவரு என்ன ஹோல்டு அதிகமா எடுத்துக்கிறாரு. அவர் என்ன என்னோட அப்பாவை சொன்னாவே நான் கேட்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா சொன்னாவே நான் கேட்க மாட்டேன். இப்போ ஒரு 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரை வந்து இருந்துகிட்டு, நீ வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு தலையில வந்து மிளகா அரைக்க நான் விட்டுருவேனா, மற்றவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சுதந்திரமானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ நினைப்பாயாகில், அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தினால யாரெல்லாம் குருநாதர்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களோ அவங்களுக்கான ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 59வது ஸ்லோகத்துல. யதஹங்காரமாஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதே யதஹங்காரமாஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதி. இந்த 2-3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை பற்றியும், அதே மாதிரி நம்ம இதில் வந்து ஜீவன் முக்தி விவேகத்தில் இப்போ போயிட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கிறோம். பிராரப்த கர்மாவை பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வ இச்ச பிராரப்தம், பர இச்ச பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம் அப்படின்னு ஒரு 3 இருக்கு. இந்த 3 விதமான பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2-3 ஸ்லோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதோட விஷயமா இருக்கு. யாரெல்லாம் அதை அங்கே படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எது அகங்காரமாசிரித்திய, அர்ஜுனனா உடனே எங்கேயோ அர்ஜுனனை கேட்காதீங்க, நம்ம தான் அர்ஜுனன், நம்ம ஒவ்வொருத்தரும் அர்ஜுனன். அப்ப நம்மளை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, எத அகங்காரம், எந்த அகங்காரத்தை ஆசிரியம் பண்ணிக்கிட்டு சார்ந்திருந்து கொண்டு, ஆசிரித்திய, நான் வந்து பெரிய ஆளாக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு என்ன, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்னோட புத்தி என்ன, நான் பண்டிதன், பெரிய பண்டிதன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எந்த அகங்காரத்தை சார்ந்திருந்தவனா இருந்து கொண்டு, ந யோத்ஸ்ய இதி, யுத்த காலத்துக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் பிச்சைக்காரனா வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டு மரத்தடியில் போய் உட்கார போறேன் அப்படின்னு நீ சொல்றியே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த
இது எது இந்த விதமா நீ ந யோத்சேதி மன்யசே, நீ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்கின்றாயோ, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மித்யா ஏஷ தே விவசாய. உன்னுடைய விவசாயன்னு என்ன அர்த்தம்? நிச்சயம், கன்க்ளூஷன். நீ இது மாதிரி டிசைட் பண்றீல நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு, அப்படிப்பட்ட அந்த கன்க்ளூஷன் உன்னுடைய கன்க்ளூஷன் தே விவசாய, உன்னுடைய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா மித்யா ஏவ. இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஏஷ மித்யா, இது பார்த்தீங்கன்னா பொய்யானது. நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்ப நீ சொல்றது பார்த்தீங்கன்னா அகங்காரத்தினால சொல்ற, இது பார்த்தீங்கன்னா பொய்யானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதித்வாம் நியோக்ஷியசி, நியோக்ஷியதி, உன்னுடைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரகிருதியானது உன்னை வலுக்கட்டாயமா யுத்தம் செய்ய வைக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, பிரகிருதியானது உன்னை வலுக்கட்டாயமா யுத்தம் செய்ய வைக்கும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தாலும் நீ யுத்தம் பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்ற. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேர் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா பிரகிருதினா என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை? அப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3:33 பக்கத்தில் போட்டு பாஷ்யத்தை பார்க்கணும், ஸ்லோகத்தையும் பார்க்கணும். 3:33 3:33 பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒரு ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரகிம் கரிஷ்யதி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அங்கேயும் பிரகிருதி அப்படின்றது வார்த்தை பார்த்தீங்கன்னா இருக்கு. சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேஹே ஞானவானபி. சாஸ்திரம் படிச்ச நல்லா பார்த்தீங்கன்னா சப்தங்கள்லாம் தெரிஞ்சவங்களும் கூட நேத்தி பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பேரு பரோட்ச ஞானிகள்னு பேர். இன்னும் நேத்தி ப்ராசஸ் ஆரம்பிக்கல. நிறைய பண்டிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா சாஸ்திரி சருமான பட்டம்லாம் வாங்கினவங்க நிறைய இருக்காங்க. பிஹெச்டி பண்ணவங்கலாம் இருக்காங்க. அத்துப்படி காசியில போனீங்க அப்படின்னா நிறைய பண்டிதர்களுக்கு அத்துப்படி சாஸ்திரம் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. ஆனாலும் கூட அந்த ஞானிகளும் கூட பரோட்ச ஞானிகளும் கூட ஸ்வஸ்யாக பிரகிருதேர் சதுஷ்டம் சேஷ்டதே, தன்னுடைய சுபாவம் நம்ம சொல்றோம்ல. பிரகிருதினா என்ன அர்த்தம்? சுபாவம் நம்ம சொல்றோம். பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தன்னோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஞானிகளும் பார்த்தீங்க அப்படின்னா செயல் புரிகிறார்கள். ஞானிகள்னா யார் எடுக்கணும்? வாசனாட்சயம் பண்ணி இதை அனுபூதி அடைஞ்சவங்களை இல்லை, அபரோக்ஷ ஞானிகள் இல்லை, பரோட்ச ஞானிகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல சாஸ்திரம் தெரியும், எது நல்லது எது கெட்டது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த ஞானிகளும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல இங்க சொல்லியிருக்கு இது பண்ணக்கூடாது தெரியும், இது பண்ணணும் தெரியும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சாலும் கூட இது சம்சாரம், இது மோட்சம் தெரியும். இருந்தாலும் கூட அவனுடைய பிரகிருதிக்கு சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல் புரிகின்றான். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஞானி நல்ல சாஸ்திரம் படிச்சவனே அப்படிதான் அப்படின்னும் போது இப்ப என்ன மாதிரி பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் கூட என்னுடைய சுபாவம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் பண்ற காரியங்கள் எல்லாம் நடுவுல என்னுடைய சுபாவம் பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு பிரகிருதிம் யாந்தி பூதானி 3:33 ரொம்ப அருமையா சொல்லுது. பிரகிருதியானது என்ன பண்ணுது? பிரகிருதினா சுபாவம். அந்த சுபாவமானது என்ன பண்ணுதுன்னா எல்லா ஜீவராசிகளையும் வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போகுது. யாந்தி அப்படின்னா வழி நடத்துகின்றது. அப்ப நம்மளை எல்லாத்தையும் லீட் பண்றது யாரு? கையை பிடிச்சி இழுத்துட்டு போறது யாரு அப்படின்னா பிரகிருதின்ற சுபாவம் தான் இழுத்துக்கிட்டு போகுது. நிகிரகிம் கரிஷ்யதி, அதை நிப்பாட்டி என்ன ஆக போகுது? ஏன் அப்படின்னா அதை நிப்பாட்ட முடியாதுப்பா. அதை நிப்பாட்டி என்ன ஆக போகுது? அந்த பிரகிருதியை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? நிகிரகம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ற கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா 3:33 கொஸ்டின் பண்ற. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்றார். பாஷ்யத்தை பாருங்க. ஆச்சாரியார் சொல்றார் சதுர்ஷம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அனுரூபம். சேஷ்டதே கஸ்யாக ஸ்வஸ்யாக ஸ்வகீயாக பிரகிருதேஹே, தன்னுடைய பிரகிருதிக்கு ஏற்றாறு போலவே
தன்னுடைய பிரகிருதிக்கு ஏற்றாறு போலவே ஒவ்வொருத்தனும் சேட்டை செய்கின்றான். பிரகிருதினா என்ன? இப்ப அதுக்காக நான் முக்கியமா இந்த பாஷ்யத்தை படிக்க சொல்றேன். பிரகிருதினா என்னது? சுபாவம் நம்ம சொல்றோம். அந்த சுபாவம்னா என்ன சுவாமி அப்படின்னா உடன் பிறந்ததுன்னு அர்த்தம். சுபாவம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடன் பிறந்ததுங்க. அவர் கோவப்படுவாருங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோபி, முன்கோபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன், சுபாவமாவே அவர் கோபமானவருங்க அப்படின்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உடன் பிறந்ததுக்கு பேரு சுபாவம்னு பேரு. அந்த சுபாவத்துக்கு பேரு தான் என்ன பேரு? பிரகிருதி அப்படின்னு பேர். அவரோட நேச்சர் நம்ம சொல்றோம். அந்த நேச்சர் எப்படிப்பட்டது ஆச்சாரியர் சொல்றார். பிரகிருதி எப்படி உண்டாகும்? ஒருத்தர் வந்து கோவப்படுறார், ஒருத்தர் ரொம்ப கைண்டா நடந்துக்கிறார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவபிளா இருக்கார், ஒருத்தர் ரொம்ப குரோதத்தோட இருக்கார், ஒருத்தர் ஏமாற்று பண்றார், ஒருத்தர் வந்து கடுமையா இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். இதெல்லாம் எப்படி சுவாமி அவங்களோட நேச்சர் எப்படி உண்டாகுது அப்படின்னும் போது ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிரகிருதி நாம, பிரகிருதி என்பது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ கிருத தர்மாதி சம்ஸ்காரோ, நம்ம முந்தின ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட புண்ணியம் பாபம். எந்த ஒரு புண்ணிய பாப்பம் பண்ணும் போதும் நான் யோக சூத்திரம் படிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா கர்மமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது புண்ணிய கர்மமா? ஆமா. டெய்லி காலையில ஒரு 85 பேர் 90 பேர் வந்து பாடத்துல உட்கார்ந்து 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நான் சொல்ற ஒரு ஆச்சாரியார் சொல்ற பாடத்தை, கீதையில சொல்றத நல்லா போக்கஸ்டு மைண்டா இருந்து நல்ல பாடம் கேட்குறீங்க. உட்கார்ந்து கையை சம்மணம் போட்டு உட்கார்ந்து அப்ப இந்திரிய நிகிரகம் நடக்குது, மனோ நிகிரகம் நடக்குது. என்ன அப்படியே ஃபாலோ பண்றீங்க. அப்ப இந்த 2 மணி நேரத்துல காசிப் இல்லை, மௌனமா இருக்கீங்க. காசிப் இல்லாம மௌனமா சிரவணம் பண்றீங்க. அப்ப எவ்வளவு புண்ணியம் இருக்கு. கீதாச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறோம், சங்கரர் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறோம், சாட்சாத் சிவபெருமானோட அவதாரமா வந்த சங்கரரே சொல்ற வாக்கியத்தை கேட்கிறோம், சிவபெருமானோட வாக்கியத்தையும் கிருஷ்ணரோட வாக்கியத்தையும் டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் கேட்கிறோம். நல்ல கர்மாவா? சூப்பர் கர்மா, புண்ணிய கர்மா. அப்ப இந்த புண்ணிய கர்மா பண்ணும் போதே உங்களுக்கு கூட ஆட் என்ன ஆகுது? கூடவே என்ன ஆகுதுன்னா சம்ஸ்காரம் உண்டாகுது. என்ன சம்ஸ்காரம்? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் பதிய வைக்கும். அப்ப நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நல்லது பண்ணினாலும் ஒரு கெட்டது பண்ணினாலும் அந்த புண்ணிய பாப்பம் பேங்க் பேலன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதம்ன்ற மாயா தத்துவத்துல போய் ஸ்டோர் ஆகும். சஞ்சிதம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சஞ்சிதத்துல போய் புண்ணிய பாப்பங்கள் சேர்ந்துரும். உங்களுக்கு கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மத்துல நடக்கக்கூடிய ஞான விஷயங்கள், அறிவான விஷயங்கள், அனுபவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது சுகமோ துக்கமோ அறிவோ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் உங்க சித்தத்துல போய் என்ன ஆகும்? இண்டிவிஜுவல் சித்தம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 கான்செப்ட் வச்சுங்க. ஒண்ணு சமஷ்டியா இருக்கக்கூடிய பிரகிருதி, மூல பிரகிருதி நம்ம சொல்றோம், அவ்யக்தம் மாயான்னு பேரு. அதுல கர்மங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அதே நேரத்துல நம்மளோட இண்டிவிஜுவல் சித்தத்துல என்ன ஆகும்? நம்ம அனுபவிக்கிற அனுபவங்கள் இருக்குல்ல. இப்ப இந்த கிளாஸ்ல வந்து 88 பேர் இருக்கீங்கன்னா 88 பேருக்கும் இப்ப இந்த கீதா கிளாஸ்ல இருந்து புரிதல் வந்து எப்படி இருக்கும்? 88 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒரு இம்ப்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணும். அப்ப ஞான விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் சித்தத்துல வாசனையா பதிவாகும். புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும் அங்க மாயால. அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணும்? அந்த சஞ்சித கர்மத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜென்மத்தை கொடுக்கும். இந்த ஜென்மத்தை கொடுத்தோன அந்த ஜென்மத்தை எடுத்தோன அந்த தேகம் கிடைச்சோன இந்த சித்தம் தான் அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுது. அப்ப அந்த சித்தத்துல என்ன இருக்கும்? சூக்ஷ்ம தேகத்துல சித்தம் இருக்கு. சித்தத்துல என்ன இருக்கும்? நம்ம முன்னாடி பண்ண எல்லாம் இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க பகவத்கீதை கேட்டு இந்த வாசனை ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் பாடம் கேட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா இது வாசனையாயி அது என்ன பண்ணுனா அடுத்து எந்த சரீரம் கிடைச்சாலும், ஆண்களுக்கு பெண் சரீரம் கிடைக்கலாம், பெண்களுக்கு ஆண் சரீரம் கிடைக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சரீரங்கள் கிடைக்கலாம், எங்கேயாவது ஒரு தேசத்துல பிறக்கலாம். ஆனாலும் இப்ப நீங்க பதிய வைக்கிற அந்த வாசனை இருக்குல்ல, இந்த வாசனை என்ன பண்ணும்? கீதா வாசனை, உபனிஷத்து வாசனை
எங்கயா என்ன ஆகும், வலுக்கட்டாயமா உங்களை அடுத்த ஜென்மத்துல பை பர்த்லயே இந்த வாசனையோட உண்டாவிங்க, உங்களை இழுத்துக்கிட்டு போகும். பூர்வாபியாசேன தேனைவ கிரியத்தே யவசோபி சகா. முந்தின ஜென்மத்துல நம்ம எதை அபியாசம் பண்ணிருக்கோமோ அதுதான் இப்ப நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துல இழுத்துட்டு போகும். அப்ப இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாபம், தர்ம அதர்மாதி சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னாலும் வாசனைனாலும் ரெண்டும் ஒண்ணு, பதிவு. இந்த பதிவுகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, வர்த்தமான ஜென்மாத நம்ம போன ஜென்மத்துல பண்ணதுதான் இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல பண்ணது புத்தியில சித்தத்துல என்ன இருக்கு, வாசனையா இருக்கு. இந்த வாசனை தான் பாத்தீங்கன்னா வர்த்தமான ஜென்மாதம்னா இந்த ஜென்மத்துல, நிகழ்காலத்துல, இந்த ஜென்மத்துல, இந்த பிறவியில அபிவியக்தகா வெளிப்படுகின்றது. அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், கீதா கிளாஸ்ல உட்காந்து இவ்வளவு நேரம் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா, 600 கிளாஸ் கேட்குறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சும்மா அப்படியே நடந்துச்சு அப்படின்னு. சும்மாலாம் நடக்கலங்க. இந்த பகவத்கீதா கேட்கறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா முந்தின எத்தனை ஜென்மங்கள் நம்ம பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல வந்திருக்கோம்னு தெரியாது. ஒரு சிரவணம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சித்தின்னு சொல்றோம். ஒரு சித்தியை அடையறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலம் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இது கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கான சம்ஸ்காரம் முன்னாடி ஜென்மங்கள்ல இருந்திருக்கணும். இல்லைன்னா உட்காந்து பாடம் கேட்க முடியாது. ஏதோ சொல்றாருப்பா போயிடுவோம் அப்படின்னு போயிருக்கீங்க. அப்ப 80-85 பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரெகுலரா பாடம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார டியூன் ஆகுது. அப்ப டியூன் ஆகுதுன்னா சம்ஸ்காரம் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப முதல்ல சொல்லும் போதே சொல்றோம், பரவாயில்ல முந்தின ஜென்ம சம்ஸ்காரம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு, அதனால நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த ஜென்மத்துல முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் வாசனை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா பை பர்த்லயே அது வந்துடும். ஏன், சித்தம் வந்துடுதுல உள்ள. 7வது மாசம் பாத்தீங்க அப்படின்னா வேக்கப் ஆயிடும் இந்த சித்தம். முந்தின ஜென்மத்தோட எல்லா வாசனைகளும் அந்த சித்தத்துல இருக்கும். சித்தத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 7 மாசம் வரைக்கும் வேக்கப் ஆகாது, வெறும் ஜடம். 7வது மாசம் சீமந்த கிரியா பண்றோம் பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா பகவானோட பிரகாசம் உள்ள உண்டாகுது. உள்ள உண்டான மாத்திரத்துல அந்த சித்தம் வேக்கப் ஆயிடும். வேக்கப் ஆனோட பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருது. கர்ப்போபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, முந்தின ஜென்மத்தோட வாசனைகள் எல்லாம் வந்தோன நான் எங்க இருக்கேன்னு பாக்குமா இந்த சித்தம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஐயோ கர்ப்பப்பைக்குள்ளார வந்துட்டேனா, ஐயோ இது ஜெயிலாச்சு, இது ஐயோ இப்படி இருக்குன்னு, ரொம்ப ஹீட்டா இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னு. ஐயோ மலமூத்திரத்தோட இருக்கிற இந்த கர்ப்பப்பைக்குள்ளார நான் ஏன் வந்தேன், இருட்டா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, நான் இனிமே வரக்கூடாது, வெளியில பாத்தீங்கன்னா நாராயண ஸ்மரணம் பண்ணி எப்படியாவது மோட்சத்தை அடையணும். நான் வெளியில வந்தோன முதல் காரியம் நாராயண ஸ்மரணம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், மோட்சத்தை அடையணும், திரும்ப இந்த கர்ப்பப்பைக்கு வரவே கூடாது அப்படின்னு. அந்த 7வது மாசத்துக்குள்ள அந்த டைம்ல இந்த சிசுக்கு, எல்லா ஜீவர்களுக்கும் அந்த நரக மாதிரி இருக்கும் அந்த கர்ப்பப்பை. அப்போ பாத்தீங்கன்னா ஜெயில் தானே, சின்ன பையாச்சு, அதுல மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு பழைய நினைவுகள் எல்லாம் வருமா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, புத்தி அந்த இடத்துல வேக்கப் ஆயிடுச்சுன்னா பழைய நினைவுகள், நான் என்னெல்லாம் பண்ணினேன், புண்ணியம் பாப்போம் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சவன பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், எப்படியாவது வெளியில போய் மோட்சம் பண்ணணும், மோட்சத்தை அடையணும்னு நினைக்கும். ஆனா வெளியில வந்த மாத்திரத்துல, அம்மாவோட யோனியில இருந்து வெளியில வந்தோட தலை எப்ப எட்டி பாக்குதோ அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பலசெல்லாம் மறந்துட்டு இந்த ஜென்மத்துக்கு, இந்த புண்ணிய பாப்பத்துக்கு இந்த ஜென்மத்துல என்ன அனுபவிக்கணுமோ அவ்வளவு மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்ப பாத்தீங்கன்னா பலசெல்லாம் நான் என்னெல்லாம் துக்கப்பட்டேன், என்னெல்லாம் பண்ணன்னு இருக்காது. வெறும் இந்த சம்ஸ்காரம் மட்டும் மிச்சம் இருக்கும். நம்ம என்னெல்லாம் இருந்தோம், எப்படி இருந்தோம், என்னவா ஆனோம் அப்படின்றதுல எதுவுமே தெரியாம போயிடும். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாசனைகளோட, முந்தின ஜென்ம வாசனைகளோட இந்த தேகத்துக்கு என்ன தேவையோ அதோட வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செயல் புரிகிறோம். அதனால நமக்கு அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்வபாவம் அப்படின்னு பேரு, பிரகிருதி அப்படின்னு பேரு. அப்ப அந்த பிரகிருதின்னு பேரு வர்த்தமான ஜென்மத்துல வெளிப்படுறது, இப்ப இந்த ஜென்மத்துல வெளிப்படக்கூடியது சா பிரகிருதி, அதுதான் பிரகிருதின்னு பேரு. தஸ்யாஹா சதுர்ஷம் ஏவ.
அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறக்கும் போது உங்களுக்குள்ளார என்ன சம்ஸ்காரம் இருக்கோ, முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. தேகம் விதவிதமா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலாம். தேகம்தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எரிச்சிடுறாங்க, புதைச்சிடுறாங்க, விட்டு போயிட்டே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்க சூக்ஷ்ம தேகம் அனந்த கோட்டி ஜென்மங்களா டிராவல் பண்ணிக்கிட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சம்ஸ்காரம், விதவிதமான சம்ஸ்காரம் உண்டாகுது. இப்ப நீங்க பகவத்கீதை படிச்சீங்க அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கலாம். தேசம் காலம் எந்த ஒரு வேற ஜென்மம் நடுவுல 1000 ஜென்மம் நடந்திருந்தா கூட நீங்க 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனா பிறந்திருப்பீங்க. 1000 ஜென்மங்கள் பாத்தீங்க அப்படின்னா பறவையா, பட்சியா, இதா நம்ம விலங்குகளா, நாயா, பேயா, குரங்கா என்னென்னவோ பிறந்திருப்பீங்க. அதுல எதுலையுமே வெளிப்படாம 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இந்த கீதா சம்ஸ்காரம் உண்டாயிருக்கு உங்களுக்கு. இப்ப 1000 ஜென்மம் கழிச்சு இந்த தேகம், மனுஷ தேகம் கிடைச்சோன்னே அந்த 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வாசனை இந்த மனுஷ ஜென்மத்துக்கு வந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் என்ன கிடைக்குமோ அந்த ஹார்ட்வேருக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தும். நம்மளோட சித்தத்துல இருக்க சாஃப்ட்வேர் பாடி என்ன பாடியோ அதுக்கேற்ற மாதிரி வாசனைகள். மனுஷ சரீரம் மனுஷ வாசனை, பக்ஷி சரீரம் அப்படின்னா பக்ஷி வாசனை, குரங்கு சரீரம்னா குரங்கு வாசனை அப்படின்னு வெளிப்படும். யாரும் பாத்தீங்கன்னா பக்ஷிக்கு பறக்க சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. குரங்குக்கு பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் போயிட்டு தவறதை பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாய்க்கு 4 காலில் ஓடுறத பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேணாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்கனவே மீனா இருந்தது பல அபியாசம். இந்த மீன் சரீரம் கிடைச்சோன்னு வெளிப்பட ஆரம்பிச்சு. இப்ப நமக்கு மனுஷ சரீரம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தாலும் அந்த வாசனை இந்த ஜென்மத்துல மனுஷ சரீரம் கிடைச்சோன்னு வெளிப்பட ஆரம்பிச்சு. இப்போ இதெல்லாம் யோக சூத்திரத்துல இருக்கிறது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோங்க. எந்த விவதானம் இருந்தாலும் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஆமா, தேசகால அவ்யவிகிதா சூத்திர நம்பர் சொல்லி 4:30 4:9 4 யோக சூத்திரம் 4:9 போட்டுங்க வேணா பக்கத்துல. ஆமா, என்ன தடைகள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா முந்தன இப்ப நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, இது வீணா போயிருமா சாமி, நான் பகவத்கீதை படிக்கிறேனே, நான் ஞானத்தை அடையலையே, ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு பாத்தீங்கன்னா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இல்ல தேகம் போயிடுச்சு, ஒன்னும் கவலையே படாதீங்க. 1,00,000 பிறவி பாத்தீங்கன்னா வேற வேற பிறவிகள்லாம் எடுத்து திரும்ப மனுஷ ஜென்மம் எப்ப கிடைக்குதோ அப்போ என்ன ஆயிடும், இந்த கீதா சம்ஸ்காரம் காலையில 6:30 மணிக்கு உங்களுக்கு தோணும், ஐயோ கிளாஸுக்கு போகணுமே அப்படின்னு. 6:30 மணிக்கு அடுத்த ஜென்மத்துல 6:30 மணிக்கு நீங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 வருஷம் ஹேபிட் ஆயிடுமா? எப்படி காஃபி ஹேபிட் இருக்கோ, ஹிந்து பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடும், காலையில பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆனோடனே உங்களுக்கு லைட்டா தோண ஆரம்பிக்கும் அடுத்த ஜென்மத்துல எங்கேயாவது சத்சங்கம் கேட்கணுமே, காலையில யாராவது காலையில சத்சங்கம் எடுக்கிறாங்களான்னு நீங்க போய் எங்கேயாவது உட்கார ஆரம்பிப்பீங்க, எங்கேயாவது தேட ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா இப்ப பண்ற சம்ஸ்காரம். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம பண்றது அடுத்த மனுஷ சரீரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு பிரகிருதின்னு பேரு, சுவாவம்னு பேரு. அப்ப அந்த சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் சர்வோ ஜந்து, எல்லா ஜந்துக்களும் சொல்றாரு. அப்ப மீன் நீந்தறதுக்கு எப்படி தெரியும், அது 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி மீனா பிறந்துச்சு, அந்த சரீரத்தோட வாசனை இந்த மீனா பிறக்கும் போது வந்துருச்சு. ஒரு பக்ஷியோட சரீரம் கிடைக்கும் போது அந்த பக்ஷி பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி பக்ஷியா இருந்துச்சு, இந்த ஜென்மத்துல பக்ஷி ஆகும் போது அதுக்கு பக்ஷியா பறக்கிறதுக்கு இயல்பா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு பாம்பா பிறந்தது பாத்தீங்கன்னா 1,00,000 பிறவிக்கு முன்னாடி அது பாம்பா பிறந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப பாம்பா பிறக்குது. பாம்பா பிறந்த மாத்திரத்துல பாம்போட எல்லா ஆக்டிவிட்டிஸும் அதுக்கு அந்த பழைய இது ஸ்பூர்த்தி உள்ள ஸ்புரணத்துக்கு வந்தது. அப்போ ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்குள்ளார ஏதாவது நினைவுக்கு வருது அப்படின்னா, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிளாக் காஃபி சாப்பிடணும், அது பாத்தீங்கன்னா டைம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு அலட்சியத்தினால இன்னைக்கு வேணான்னு விட்டுட்டேன். கரெக்டா பாத்தீங்கன்னா பண்ணாம 6:15 நான் சீட்ல உட்கார்ந்த மாத்திரத்துல காஃபி, பிளாக் காஃபி, பிளாக் காஃபி, பிளாக் காஃபின்னு ஒரு அப்பப்போ ஒரு மெசேஜ் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. பிளாக் காஃபி இப்ப நான் பேசுறேன்னா பிளாக் காஃபின்னா, அப்ப பிளாக் காஃபி எனக்கு ஸ்மிருதியில வந்திருக்கா? பிளாக் காஃபின்றது ஸ்மிருதியில என்னோட நினைவுக்கு வந்திருக்கு.
அப்ப நினைவுக்கு வரணும் அப்படின்னா நான் பிளாக் காஃபி குடிச்சு அது வாசனையா இருந்தாதான் அந்த பிளாக் காஃபியோட நினைவு எனக்கு வரும். டெய்லி பிளாக் காஃபி குடிச்சு அந்த பிளாக் காஃபியோட நினைவு இருந்து இன்னைக்கு குடிக்கல அப்படின்னோட அது எட்டி பார்க்குது, பிளாக் காஃபி கொடுக்கலையே அப்படின்னு அது எட்டி பார்க்குது. எப்பவுமே ரெகுலரா நான் பிளாக் காஃபி போடுறேன் அப்படின்னா ஏன் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் அதை ஹேபிட்டா வச்சிருக்கேன், அதுதான் வாசனையா வரும். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் பூர்வ வாசனை ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். பூர்வ வாசனை இருந்தாதான் அது புத்திக்கு ஸ்மிருதியாக நினைவாக வரும். அந்த நினைவு வந்தாதான் நம்ம அதை பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு காரியமா பண்றோம். அப்ப இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களுக்கு பின்னாடி எது இருக்கு? வாசனை. யாரு உங்களை ஆக்டிவேட் பண்றா? நம்மளுடைய வாசனை. அப்ப பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது வாசனா மயோயம் புருஷா. ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? வாசனாமயமானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. சரி, இந்த வாசனைய பாத்தீங்கன்னா ஆகையினால் தஸ்மாத் பிரகிருதிம் யாந்தி பூதானி, பிரகிருதி தான், இந்த வாசனைகள் தான் ஒருத்தரை இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்றீங்களா சாமி? அந்த பிரகிருதின்னு ஏன் பேர் வச்சது? பிரகிருதின்ற வார்த்தை மாயை தானே குறிக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கோம்? பிரகிருதினா என்ன பண்ணிருக்கோம்? மாயான்னு தானே சொல்லியிருக்கோம். ஒரு சூத்திரம் பாத்தீங்கன்னா இருக்கு, 2:4 யோக சூத்திரம் 2:4 போட்டு 2:4 பாத்தீங்கன்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். நம்மளோட எல்லா தாட்டுக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் எது அப்படின்னா அவித்யா. பிரகிருதின்னு பேரு, அவித்யான்னு பேரு, வாசனைன்னு பேரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வாசனைன்னு சொல்லலாம், பிரகிருதின்னு சொல்லலாம், சுபாவம்னு சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், எது வேணா வச்சுக்கணும். சரி, அந்த பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது நம்மளுடைய சம்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அவித்யா. அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா க்ஷேத்திரம். அவித்யா தான் லேண்ட். நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டு வரணும் அப்படின்னா தாட்டுக்கு ஒரு பேஸ் இருக்கணும். எங்க இருந்து வருது? அவித்யால இருந்து தான் ஒவ்வொரு தாட்டும் வருது. அவித்யானா என்ன சுவாமி? இப்ப நீங்க சொன்னீங்க அவித்யான்றதுக்கு அர்த்தம் பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் வாசனான்னு சொன்னீங்க. இப்ப சொல்றீங்க அவித்யான்னு சொல்றீங்க. அவித்யில இருந்து தான் எண்ணம் வருது. 2 ஒண்ணு. அவித்யிலிருந்து தான் ஒரு எண்ணம் உண்டாகுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வாசனையில இருந்து தான் ஒரு எண்ணம் உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த அவித்யாவை பத்தி பிரகிருதியை பத்தி சொல்லும் போது யோகசூத்திர பதஞ்சலி ரொம்ப தெளிவா சொல்றார். பிரசுப்தனு விச்சின்ன உதாராகா அப்படின்னு 4 விதமான வாசனைகளை சொல்றார். அவித்யான்றது பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, அவித்யான்றது வாசனா அப்படின்னு எடுத்துங்க. மொத்த வாசனை தான் பாத்தீங்கன்னா அவித்யா. இந்த ஜீவராசிகளோட மொத்த வாசனையும் ஒரு இதா பண்ணீங்கன்னா, ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னா அதுதான் வாசனை. நம்ம இண்டிவிஜுவல் வாசனை நம்மளை லீட் பண்ணுது. மொத்த வாசனை பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தோட கிரியேஷன்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணுது. இப்ப நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம வாசனை காரணம். இந்த ஜெகத்து எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் மொத்த காஸ்மிக்கு வாசனா. அந்த வாசனை எத்தனை வெரைட்டி சுவாமி அப்படின்னும் போது அந்த வாசனை பாத்தீங்கன்னா 4 விதமான வாசனைகள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்ப 4 விதமான வாசனைகள்னா என்னது? ஒண்ணு பிரசுப்த வாசனை அப்படின்னு பேர். பிரசுப்த வாசனை அப்படின்னா என்னன்னா சஞ்சித வாசனைன்னு பிராக்கெட்ல போட்டு நம்மளுடைய வாசனைகள் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சஞ்சித கர்மங்கள் பேங்க்ல இருக்கு. அதே மாதிரி கோடிக்கணக்கான வாசனைகளும் அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம சித்தத்துக்குள்ளார அப்பரிதிருஷ்டம்னு சொல்லுவோம், வெளிப்படாம இருக்கு, வெளிப்படலை. இப்ப என்னோட சித்தத்துக்குள்ளார மீனோட நீந்தர தன்மையும் இருக்கு, என்னுடைய இது பாத்தீங்க அப்படின்னா பாம்போட ஊர்ந்து போற தன்மையும் இருக்கு, பட்சி மாதிரி பறந்து போற தன்மையும் இருக்கு. எல்லா ஜீவராசி 84 லட்சம் யோனிகளோட வாசனைகளும் இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தனோ அத்தனை கோடி ஜென்மத்துல நான் அனுபவிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா வாசனைகளா இருக்கு. நான் சொப்பனத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சொப்பனத்துல பிரெஞ்சு பேசுற மாதிரி ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனத்துல பாத்தீங்கன்னா டீப் டைவ் பாத்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ளார ரொம்ப டீப் டைவ் போற. அவ்வளவு டைவ் எல்லாம் பண்ண முடியாது எனக்கு. மேலோட்டமா நீந்த தெரியும் மொழியே, ரொம்ப டீப் டைவ்லாம் எனக்கு பண்ண தெரியாது. அப்போ டீப் டைவ் பாத்தீங்கன்னா பண்ணி நான் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே போய் கடலுக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்ஸ்காரம் இருந்தாதான் அது சித்தத்துல வெளியில வெளிப்படும். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வெளிப்படும். ஒரு இதுல பாத்தீங்கன்னா, ஒரு சொப்பனத்துல ஜெர்மன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு சொப்பனத்துல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பேசிட்டு இருக்கேன், அதுவும் சரளமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சரீரத்துல பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு சரீரத்துல பாத்தீங்கன்னா பூஜாரியா இருந்து வேதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஹோமத்துல உட்கார்ந்துக்கிட்டு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சித்தத்துல என்ன இருக்கு? பதிவா இருக்கு. எல்லா ஜென்மங்களோட பதிவும் அங்க இருக்கு. அந்த ஆனா வெளிப்பட்டிருக்கா? வெளிப்படாம இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரசுப்த வாசனா. தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை. பிரசுப்த வாசனை என்ன அர்த்தம்? தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை. பேங்க் பேலன்ஸ்ல இருக்க சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேர். ஒண்ணு முதல்ல யாருக்கு தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, யாரையும் பாத்தீங்கன்னா வால்மீகி இருந்த போது, பிளேடு பக்ரியா இருக்கும் போது வால்மீகிய இவர் ராமகாவியம் எழுதுவார்னு யாருக்காவது தெரியுமா? கூட இருந்தவங்களுக்கு கூட தெரியாது. இந்த வால்மீகி பாத்தீங்கன்னா இவர் பெரிய மகரிஷி ஆவார். இவரோட ராமகாவியத்தை பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு மகா பிளேடு பக்ரி. போறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தவன். அப்ப கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரத்தனாகரனுக்குள்ளார ஒரு செயின்டோட பாத்தீங்கன்னா வாசனை வெளிப்படாம எப்ப வெளிப்படும் தெரியாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரா இருக்கட்டும், பெரியவங்க நிறைய பேர் இது மாதிரி வந்திருக்காங்க. ஒரு ஒரு கண்ணப்ப நாயனாருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சிவபக்தி வருமா? பக்தினா பாத்தீங்கன்னா சிவபக்திக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா யார சொல்ல முடியும்? கண்ணப்ப நாயனோட பக்திக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? வேதம் படிச்சவங்களையும் பக்த மகான்கள்னு சொல்லிக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? ஒரு எப்படிங்க ஒரு காட்டுவாசிக்கு இப்படிங்க தெரியும்? வேட்டையாடிக்கிட்டு இருக்கவன் அவனுக்கு எப்படி இந்த பக்தி வந்துச்சு? முந்தின ஜென்மத்தோட வாசனை. அது பாத்தீங்கன்னா எந்த தேகமா இருந்தாலும் பார்க்கவே பார்க்காது. எந்த தேகத்துல வேணாலும் அந்த வாசனை பாத்தீங்கன்னா வெளிப்படும். ஏதோ ஒரு ட்ரிக்கர் வேணும். ட்ரிக்கர் கிடைச்சது அப்படின்னா பழைய வாசனை பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப நம்ம மனசுக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் பாப்பிகளும் மறைஞ்சிருக்காங்க, நிறைய புண்ணியாத்மா செயின்ட்டும் மறைஞ்சிருக்காங்க, சாதுக்களும் மறைஞ்சிருக்காங்க, ரிஷிகளும் மறைஞ்சிருக்காங்க. நமக்கு தெரியாது. தூங்கிட்டு என்ன வாசனை இருக்குன்னு தெரியாது. பிரசுப்த வாசனை. அதுக்கு அடுத்த வாசனை பாத்தீங்கன்னா பிரசுப்த தனு அப்படின்னு பேர். யோகி நாம் தனு அவஸ்தா. யோகிகளுக்கு அப்படின்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பிராக்டிஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, டக்குனு காஃபியை பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேற ஏதாவது மாத்தி வச்சுக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் ஆகும்போது நம்ம அடிக்ஷன் ஆயிடுறோமா? இப்ப பிளாக் காஃபி, ஏன் இப்ப நான் பிளாக் காஃபி நடுவில் சாப்பிடாம விட்டுட்டேன். ஏன் பிளாக் காஃபி சாப்பிடாம இருந்தேன்? அது நான் டெய்லி நம்மள தொந்தரவு பண்ணுது அப்படின்னு விட்டாச்சு. இதே மாதிரி அப்பப்போ பாத்தீங்கன்னா யோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணுத்துல அடிக்ஷன் ஆகிறோம்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு அதை விட்டுறது. ஸ்வீட் அடிக்ஷன் ஆகுதுன்னா ஸ்வீட்டே சாப்பிடாம விட்டுறது. இது எனக்கு அடிக்ஷன் ஆக்குது அப்படின்னு தெரியும் போது அதை தான் அப்பப்போ விட்டுறது. அப்படி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாசனை என்ன ஆகாதுன்னா பலமா இல்லாம மெலிஞ்சு போய்விடும். நீங்க யோகா அபியாசத்தினால ஃபீடிங் பண்ணாம ஒரு விஷயத்தை மெதுவா 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 தியாகம் பண்ணி அந்த வாசனை மெலிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த வாசனைக்கு பேரு தனுவாசனா அப்படின்னு பேர். 2வது வெரைட்டி தனுவாசனா. அந்த தனுவாசனா இப்ப நான் யாராவது நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதை இப்ப நினைவு கொண்டு வந்தீங்கன்னா, ஆமா எனக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சு, ஆனா இப்ப அது ஏதாவது உங்களை துன்புறுத்துதா அப்படின்னா எதுவுமே துன்புறுத்தலையே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் அதை ஃபீடிங் பண்ணாம இருந்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா மெதுவா 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 கீழே போய் மெலிஞ்சு போயிருக்கு. அது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா உங்களை தாக்கவே தாக்காது. அதே மாதிரி யோகிகள் எல்லா விஷய வாசனைகளையும் என்ன பண்றாங்க? தனு வாசனையா மாத்தி வச்சிருக்காங்க. யோகினாம் தனு அவஸ்தா, தனு வாசனை. இது 2வது வாசனை. 3வது வாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகளுக்கு விட்டுருங்க. சஞ்சித வாசனைன்ற பிரசுப்த வாசனை எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் விச்சின்ன வாசனா அப்படின்னு பேர். 3வது வாசனை விச்சின்ன வாசனா. விச்சின்ன வாசனா என்ன சுவாமி அப்படின்னா, ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொன்னு வெளிப்படாம இருக்கும். ஒன்னுத்தோட பிரபாவத்தினாலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப சூரியன் இருக்கான். சூரியன் இருக்கிற இப்பவே பாத்தீங்கன்னா சந்திரனும் இருக்கான், நட்சத்திரங்களும் இருக்கு வானத்துல. ஆனா தெரியுதா அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா 7:15 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரிய பிரகாசம் இருக்கிறதுனால சந்திரனும் நட்சத்திரங்களும் வெளியில தெரியல. ஏன்? சூரியனோட பிரகாசம் அதிகமா இருக்கிறதுனால மற்றது தெரியல.
இதே மாதிரி வியாசர் வந்து பாத்தீங்கன்னா யோக பாஷ்யத்தை சொல்றார், ஒருத்தனுக்கு தன் மனைவியின் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீத்தி இருக்கு, ரொம்ப அன்பு இருக்கு. அப்போ மற்ற பெண்கள் இடத்துல எல்லாம் அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, இப்போ இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லவ் அஃபெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருக்கிறதுனால, நல்ல காதல் மனைவி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பூரணமான காதல் அந்த மனைவிட்ட இருக்கு. மற்றவங்க பக்கம் வந்து பார்வையே போக மாட்டேங்குது. என்னோட ஒய்ஃப் நல்ல அன்பா இருக்காளே, நான் இதுக்கு வந்து எப்போ ஒய்ஃப்கிட்ட இருந்த அன்பு குறையுதோ அப்போ அவன் பார்வை கிடைக்க வேண்டியது கிடைக்கலையோ அப்போ என்ன ஆகும், அவன் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வேற பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சூரியனோட பிரகாசம் வந்து எப்போ டல்லா ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்கலாம், காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் தெரிஞ்சு சந்திரனும் தெரியும். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரியிலலாம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மேலே இருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா சூரியனையும் பார்க்கலாம், கூட சந்திரனையும் பார்க்கலாம் ஹில் ஸ்டேஷன்லலாம். அப்போ என்ன அர்த்தம், ஒன்றுத்தோட பிரபாவம் கம்மியாச்சுன்னா ஒன்று தெரிய ஆரம்பிக்கும், ஒன்றுத்தோட பிரபாவம் அதிகமாச்சுன்னா மீதி இருக்கிறது தெரியாமல் போயிடும். மனைவிட்ட வந்து பிரீத்தி அதிகமாச்சுன்னா மற்றவங்க பெண்கள் பக்கம் பார்வை போகவே போகாது. ஏன், மனைவிட்ட இருக்கிற அன்பு ரொம்ப பெருசாக இருக்குது, மற்றவங்களோட பெண்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்தோட பிரபாவம் மற்ற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதுக்கு பேர் விச்சின்ன வாசனான்னு பேர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப பிடிக்கும், காரம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட்டு பிடிக்காதுன்னு இல்லை. எனக்கு காரம் பிடிக்கும், காரம் இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிடுவேன். ஆனால் என்கிட்ட முன்னாடி சாய்ஸ் எது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா காரமாக ஸ்வீட்டா அப்படின்னா நான் ஸ்வீட்டை ஓரம் வச்சுட்டு காரத்தை மட்டும் எடுத்துப்பேன். அப்போ ஒன்றுத்தோட பிரபாவத்தில் ஒன்று வெளிப்படாமல் இருந்துச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் எடுக்காதீங்க. சூரியனோட பிரகாசத்தில் சந்திரன் இருக்கான் தெரியலை. அதே மாதிரி நான் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் சாமின்னு சொல்லிக்காதீங்க. நான் ரொம்ப புண்ணியாத்மா நல்லவன் சொன்னீங்கன்னா தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா கெட்ட வாசனைகள் பாப்பியோட வாசனையும் வெளிப்படாமல் இருக்கு. நல்ல சூழ்நிலை, நல்ல சொசைட்டியில் நல்ல அப்பா அம்மாட்ட பிறந்து நல்லா இருக்கிறதுனால அது தெரியலை. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துட்டையும் விச்சின்ன வாசனை அப்படின்றது இருக்கு. இந்த விச்சின்ன வாசனைக்கு தான் நம்ம ஜீவன் முக்தி விவேகத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இது வந்து வச்சு என்னாச்சுன்னா, ஒருத்தருக்கு பிரபாவமான வாசனை இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், தடுத்து நிப்பாட்டணும்னா என்ன சாமி பண்ணணும். யாருக்காவது ஒன்றுத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒருத்தர் இடம் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, சாமி காலையில் எனக்கு சீக்கிரமே எந்திரிக்க முடியல சாமி, வேக்கப்பே ஆக முடியல அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு அவர் கமிட் பண்ணி விட்டேன். நான் ரிஷிகேஷில் இருக்கும்போது சொல்கிறேன், என் கூட யோகா பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கமிட் பண்ணதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து என் கூட இருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு வழியே இல்லை, 5 மணிக்கு வேக்கப் ஆகும், 5 மணிக்கு வேக்கப் ஆகணுன்றது. ஆனால் நேச்சுரலாக அவர் வந்து 6:30க்கு 7 o'clock வேக்கப் ஆகிறவர். இந்த கமிட் பண்ணதுனால ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அது நேச்சர் ஆயிடுது. அவரோட சுபாவம் தடுத்து நிப்பாட்டப்பட்டு சுபாவத்துக்கு மாறா வேற ஒரு புது ப்ராக்டிஸ் அந்த இடத்துல வந்துடும். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பண்ணார். நான் வரும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ரிஷிகேஷ்லேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, சாமி பெரிய கைங்கரியம் பண்ணீங்க சாமி, இப்போ வந்து எனக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடற சாமி, எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் ஆசனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுற சாமி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 வருஷமாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்த ஹேபிட்டை உங்கள் கூட சேர்ந்ததுனால அது போயிடுச்சு சாமி அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சத் சங்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பலகீனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், மறைக்கணும்னு அப்படின்னா யார் அந்த விஷயத்தில் அதை ஜெயிச்சவங்க இருக்காங்களோ அவங்களோட பக்கத்தில் இருந்து நீங்கள் வாசம் பண்ணீங்கன்னா அவங்களோட பிரபாவத்தில் உங்களுடைய பலகீனம் என்ன ஆகாது, வெளிப்படாது. சூரியனோட பிரகாசத்தில் சந்திர நட்சத்திரங்களோட பிரகாசம் வெளியில் வராது. அதே மாதிரி கொஞ்ச நாள் நீண்ட காலம் சத் சங்கம் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய வாசனை போய் புதுசாக ஒரு வாசனை, இந்த சாஸ்திர வாசனை வர ஆரம்பிச்சு. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுபாவத்தை மாற்றுறதுக்கு பண்ணணும். அப்போ ஒரு வாசனையினால கெட்ட வாசனைய நல்ல வாசனையினால மாற்றி அமைக்க வேண்டும். ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டைம் எடுக்கும். முக்கியமானது எவ்வளோ வாசனை எவ்வளோ திருடமாக இருக்குன்றதை பொறுத்தரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விச்சின்ன வாசனை அப்படின்னு பேர். இதுக்கு எங்கே யோகா இதில் வந்து ஜீவன் முக்தி விவேகத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பூர்வபக்ஷி கேட்டால்
சாமி சித்தவிருத்தியெல்லாம் நிரோதம் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் 2 உதாரணம் சொன்னார். ஒன்றுத்தோட சுபாவம் என்னவோ அதை மாற்றணும். தண்ணியோட சுபாவம் என்ன? தண்ணியோட சுபாவம் ஃப்ளோ ஆகிறது, மேலே வச்சிங்கன்னா கீழ் நோக்கி பாயும். அக்னியோட சுபாவம் என்னது அப்படின்னா அக்னியோட சுபாவம் உஷ்ணம். அப்போ இந்த 2த்தோட சுபாவத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணை கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அணை கட்டினீங்க அப்படின்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளோ வந்து நிப்பாட்ட முடியுது அணை கட்டினா. அப்போ உபாயம் பண்ணினீங்கன்னா தண்ணியை அணை கட்டி நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி, நம்ம வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி போகுதுன்னு வச்சுங்களேன், மண்ணை தூக்கி அதில் போட்டிங்க அப்படின்னா மண்ணோட தண்ணி ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிண்டமாயிடும். அந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ஃப்ளோ ஆகிறது நிப்பாட்டுதா? ஆமாம், நிப்பாட்டுது. அதே மாதிரி அக்னியோட உஷ்ணத்தை வந்து தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் இருக்குது, அக்னியை கட்டுற மந்திரம். அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி சந்திரகாந்த மணி அப்படின்ற ஒரு மணி இருக்குது. அந்த சந்திரகாந்த மணியை கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் அக்னியை வந்து எடுத்தாலும் கூட அது என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு சுடவே சுடாது. ஃபர்னஸில் போய் உட்காந்திங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு இருக்கிற ஃபர்னஸில் போய் உட்காந்தா கூட உங்களை ஒன்றும் பண்ணாது அக்னி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் சந்திரகாந்தி மணி இருந்தா. அக்னியை கட்டுற வித்தியை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்னி ஒன்றும் பண்ணாது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றுத்தோட சுபாவத்தை வேற ஒரு ஆப்போசிட்டா இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நிரோதம் செய்ய முடியும். அப்ப எந்த சுபாவம் இருந்தாலும், நமக்கு வாசனை இருந்தாலும் அந்த வாசனையை மாற்றி அமைக்க முடியும். விஸ்வாமித்திரருக்கு என்ன சுபாவம் இருந்துச்சு? அவர் க்ஷத்திரியர். விஸ்வாமித்திரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியரா இருக்கும்போது வசிஷ்டர் என்னவா இருந்தார்? அவர் பிராமணர். சத்துவகுண பிரதானம் குணம் தான் இது. இவன்ட்ட இந்த விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ஷத்திரிய குணம் என்னது? ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணும், ரொம்ப கோப்பியா இருந்தார், ரொம்ப ஆக்டிவா இருப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ற? வசிஷ்டர் போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லி நீண்ட கால தபஸ் பண்ணி ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மரிஷி பட்டத்தையே வாங்குறார் வசிஷ்டர் வாயால. அப்ப பிரம்மரிஷி ஆகிறாருன்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம் சத்துவகுணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஆனா நீண்ட காலம் அபியாசம் எடுத்துக்கணும். ஒன்று அந்த சாஃப்ட்வேரை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கெடணும். அப்போது இயல்பாக ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணலைன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற சுபாவம் நேச்சுரலாக முந்தின ஜென்மங்களில் பண்ணது தான் இழுத்துக்கிட்டு போகும். பிறக்கும்போது நீங்கள் ரஜோகுணமாக பிறந்தீங்களா, தமோ குணமாக பிறந்தீங்களா, அதே மாதிரி சத்துவகுணமாக பிறந்தீங்களா? பிறக்கும் போது இதை பிறந்தோமா அப்படின்னா எப்படி அப்படின்னா 14வது சாப்டரில் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இறக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தீங்க? போன ஜென்மத்தில் நீங்கள் இறக்கும் போது சத்துவகுண பிரதானமாக இருந்து இறந்துருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் சத்துவகுணமாக பிராமணனாக பிறந்திருப்பீங்க, பிறக்கும் போதே சத்துவகுணமாக. போன ஜென்மத்தில் இறக்கும்போது சஞ்சலத்தோட ரஜோகுணமாக இறந்து போயிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரிய ஜென்மத்தில் சஞ்சலத்தோடு இருக்கிற ஃபேமிலியில் பிறப்பீங்க. இதே தமோ குணத்தில் இறந்து போயிருந்தீங்கன்னா, அதனால தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நம்ம இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அதிகம் எடுக்காதீங்க. வலியோட வேதனையோட இறந்து போனால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி போயிடாதீங்க, கான்சியஸ் இல்லாமல் போகாதீங்க. அப்படி போனோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடமா ஏதாச்சும் அறிவில்லாத ஜீவராசிகளாக நிறைய இருக்குல்ல, அது மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறந்தாலும் தமோகுண பிறவிகளாக, யோசிப்பே இல்லாத பிறவிகளாக பிறந்துடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய குணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனப்படணும் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது வாசனை விச்சின்ன வாசனைன்னு பேர். 4வது வாசனை உதார வாசனா அப்படின்னு பேர். உதார வாசனைனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்தூல வாசனை அப்படின்னு பேர். உதார வாசனைக்கு என்ன பேர்? ஸ்தூலம். நம்ம டே டு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கோமா? யோசிச்சு பண்ற காரியங்கள் கொஞ்சம், யோசிக்காம ஆட்டோவா நம்ம காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் டே டு லைஃப்ல. அந்த ஆட்டோவா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிற வாசனைக்கு பேரு என்ன வாசனை? உதார வாசனா. உதார வாசனான்னு பேர். அந்த உதார வாசனையினால இந்த உலகம் ஃபுல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 2 விஷயத்துல ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த உதார வாசனை நம்மளுடைய நேச்சர் சுபாவம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விச்சின்ன வாசனை, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கிறது. இந்த 2த்தையும் கண்டுபிடிச்சி நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ டே டு லைஃப்ல, இதை எல்லாத்தையும் யோக அபியாசத்து மூலமா
சத் சங்கம். இதில் நம்ம கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோடை பெருசு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா கோடு வந்து சின்னதாயிடும். ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போடுற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ரஜோகுணத்துக்கு ஆப்போசிட்டான சத்துவகுண காரியங்கள், தமோ குணத்துக்கு ஆப்போசிட்டா ரஜோகுண காரியங்கள் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹேபிட்டை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா மற்றது மெலிஞ்சி 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 சின்னதா தனுவாசனைக்கு போயிடும். அப்ப தனுவாசனைக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்க யோகி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பிராக்டிஸ் பண்ணி அந்த வாசனையை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரவர்த்தி பண்ண முடியும். இப்ப ஏற்ற நிறைய வாசனைகள் இருந்துச்சு. இப்ப நான் என்னன்னா நீண்ட காலம் இந்த சாஸ்திர அபியாசத்திலையும் ஜபத்திலையும் இருக்கிறதுனால லைஃப் நல்லா வச்சிருக்கிறதுனால நிறைய வாசனைகள் என்ன ஆயிடுச்சுன்னா மெலிஞ்சு போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. டாபர் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமா போட்டுக்கிட்டு இருங்க. டாபர் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா இருந்தது. தயிர் சாதம் சாப்பிட்டு 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 ஒரு 6 மாசம் தயிர் சாதம் போட்டிங்கன்னா என்ன ஆயிடும், அப்படியே ஒன்றும் அப்படியே குறைச்சிக்கிட்டு வாழை சுருட்டி உட்கார்ந்துடும். அது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கான மூடெல்லாம் போயிடும், எனர்ஜிலாம் போயிடும். அதே மாதிரி ஃபீடிங்கை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஃபீடிங்கை கம்மி பண்ண கம்மி பண்ண கம்மி பண்ண உங்கள் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா மெலிஞ்சி போய்விடும். இதுதான் முக்கியமானது. இப்போ ஆச்சாரியார் என்ன பண்ணுறார், இந்த ஸ்லோகத்தில் வந்துருங்க. இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேள்வி வருது, சுவாமி இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா 3:33, 3:34, 3:35, 3:36, 3:37, 3:38, 3:39, 3:40 வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புருஷார்த்தம் வாசனை இந்த ரெண்டுத்தை பத்தின விஷயம்தான் 3:33 இருந்து 3:39 வரைக்கும் இருக்கிறது. அதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அப்ப பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னா, பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னா அப்ப நம்ம புருஷாக்காரம் இல்லையா, புருஷ இது பிரயத்தனம் இல்லையா கேள்வி வருது இல்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:34 வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். என்ன சொல்லும் போதே சொல்றார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ தயோர் ந வசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, புருஷாகாரம் பிரதி உச்சியதே, புருஷனோட பிரயத்தனத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன். 3:33 வாசனையை பத்தி சொல்றது, 3:34 வந்து பாத்தீங்கன்னா புருஷனோட பிரயத்தனத்தை சொல்லுது. அந்த பிரயத்தனம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃபை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மனிதர்களா ஆச்சாரியர் வந்து பிரிக்கிறார். மனிதர்களை பிரிக்கும் போதே 2 விதமான மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். 3:34 பாஷ்யத்துல இருக்கு. நம்மளுடைய பண்ற எல்லா காரியங்களும் எங்க போய் பதிவாகுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி, எனக்கு காஃபியை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃப்ளேவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுவேன். அந்த ஸ்மெல்லு உள்ளே போகும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது நல்ல காஃபி இல்லை அப்படின்னு. அப்போ வாசனை எங்கே இருக்குது, இந்த மூக்கில் காஃபியோட வாசனை ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காஃபி எது அப்படின்னு டிகாஷன் போட்ட மாத்திரம் தெரியும். நாதபிரம்மத்துக்குலாம் தெரியாது, ஏன்னா அவர் எப்போவாது காஃபி குடிச்சு பழக்கமே இல்லை. நான் 5 வயசுலேருந்தே காஃபி குடிக்கிறவன். கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர், திருச்சி இந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே காஃபி. அப்போ அந்த காஃபி குடிச்சு மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் காஃபி வாசனை இல்லை. அதனால நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கொடுத்தா எதை கொடுத்தாலும் குடிச்சிருவாருங்க, எதை கொடுத்தாலும் குடிச்சிடுறாரு. அப்போது அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நல்ல காஃபி தெரிஞ்சதுனால ஒரு காஃபி எடுத்துடும், ஐயோ காஃபி மட்டமாக போட்டிருக்கானே அப்படின்னு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாக்கில் ஒவ்வொன்றுத்தை பற்றின டேஸ்ட்டும் வாசனையாக பதிவாயிருக்கு. இந்த காதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கர்நாடிக் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாசனை வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. எங்கே பதிவாகுது, ஃபஸ்ட்டு பதிவாகிறது எங்கே, முதல்ல பதிவாகிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது சென்ஸ் ஆர்கன்ஸ். முதல்ல இந்திரியங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதாகிறது. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதம். நம்ம இந்திரியங்கள் வழியா உள்ள போய் மனசுக்குள்ளார போய் சுக அனுபவத்தை உண்டு பண்ணி துக்க அனுபவத்தை உண்டு பண்ணி அந்த சுக அனுபவமும் துக்க அனுபவமும் சித்தத்துல போய் ரிஜிஸ்டர் ஆகுது வாசனையா. அப்போ அந்த சித்தத்துல வாசனையா ஆகிறதுக்கு முன்னாடி அது 2 பிளேஸை கிராஸ் பண்ணணும். ஒன்று இந்திரியங்கள், 2வது மனசு. ஒன்று போகும்போதே இந்திரியத்தை தன்மையமாக ஆக்கிட்டு போகுது ஒரு கலர்ஃபுல்லாக, மனசுலையும் போய் அந்த கலரை ஆக்கிடுது, அது அப்புறம் சித்தத்தில் போய் ஸ்டாண்டர்டாக உட்காந்துருது. அதான் வாசனையோட. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எங்கே கை வைக்கணும் அப்படின்னா சித்தத்தை நம்ம கை வைக்கலாமா,
சித்தத்தை கை வைக்க கூடாது. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரத ரிஷப. கீதால வந்து பாத்தீங்கன்னா 3:40 சொல்றாரு. 3:40 3:41. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ். ஏன்னா வாசனைகளோட முதல் என்ட்ரன்ஸ் கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் தான். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதம். விருப்பு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எங்க உண்டாகுது? இந்திரியங்களுக்கு, இந்திரிய விஷயங்களில் உண்டாகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 3:34 சொல்லும்போது சொல்றார், என்னது அப்படின்னா கயோர் ந வசமாகச்சே. அதுக்கு வசப்படக்கூடாது, அதுக்கு வசப்படக்கூடாது. இந்த இந்திரியம் கேட்கும், கொடுக்க கூடாது. இந்த இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும், அது வேணும், இது வேணாம், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ராகத்வேஷத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வசமாக கூடாது. ஏன் சுவாமி வசமாக கூடாது? எதுக்காக சுவாமி நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு எங்கேயோ ஸ்லோகத்துல இருந்து எங்கேயோ வந்தீங்களா, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினவ். மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவனுக்கு இவைகள் இந்திரிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ராகமும் துவேஷமும் பரிபந்தினவ் அப்படின்னா வலிபரி கொள்ளையர்கள். நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய சாஸ்திர ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போபவர்கள் இந்த இந்திரியத்தில் இருக்கிற வீக்னஸ். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியார் அந்த ஸ்லோகத்துல 2 விதமான மனிதர்களை பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார் அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திர வச புருஷான்னு பேர். சாஸ்திரத்தை நல்லா திரும்ப 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 நிவர்த்தி மார்க்கமான சாஸ்திரத்தை கேட்டு 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 மெதுவா இது தப்பு, இது தப்பு, இந்திரியத்தை நிகிரகம் பண்ணணும், மனசை நிகிரகம் பண்ணணும்னு யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இது சொல்லியிருக்கு அதனால நான் இதை பண்றேன், சாஸ்திரத்துல இது சொல்லியிருக்கு நான் இதனால இது பண்றேன், சாஸ்திரத்துல இது வேணான்னு சொல்லியிருக்கு அதனால இதை நான் விடுறேன் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதையே யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷான்னு பேர். சாஸ்திர திருஷ்டி புருஷர்கள், மனிதர்கள் அப்படின்னு பேர். இன்னும் கொஞ்சம் பேர் என்னதுன்னா, இந்த உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் பீப்புள் எப்படி அப்படின்னா மனம் எப்படி சொல்லுதோ அப்படியே காரியம் பண்ணிட்டு இருக்கவங்க. நல்லவங்க தான் இருப்பாங்க, நிறைய நல்லவங்க தான் இருக்காங்க. மனசு எப்படி சொல்லுதோ அது மாதிரியே யார் சொல்றாங்களோ, எப்படி போறாங்களோ, மனசு யார் எது சொல்லும்? மனசுல இருக்கிற வாசனைகள் இதை பண்ண அதை பண்ணுன்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் காரியம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி வச புருஷாகான்னு பேர். பிரகிருதினா என்ன அர்த்தம்? வாசனை, வாசனை வயப்பட்ட மனிதர்கள். அப்ப வாசனை வயப்பட்ட மனிதர்கள், அதுக்கப்புறம் சாஸ்திர திருஷ்டி புருஷர்கள், இந்த 2 கேட்டகரி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? மெதுவா 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 ஒரு அபியாசம் பண்ணணும். நம்மளை பரவசமா ஆகாம நம்ம வந்து ஸ்வவசமா சுதந்திரமா ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாசனைகளை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான், வாசனைகளை ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம மோட்ச மார்க்கத்துல ராஜாவா போக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஆச்சாரியர் வந்து இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த 59 18வது அத்தியாயம் 59வது ஸ்லோகத்துல கிளியரா சொல்றார், பிரகிருதியானது உன்னை என்ன பண்ணும்? நியோக்ஷதி, நீ செய்ய நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ போர் தட்டுல உட்கார்ந்தாலும், கங்கோத்திரியில போய் நான் தபஸ் பண்ண போறேன்னு நீ உட்கார்ந்தாலும், உத்தரகாசியில போய் நான் தபஸ் பண்ண போறேன்னு யுத்தத்தை விட்டுட்டு போய் உட்கார்ந்தாலும், அங்கேயும் போய் உன்னுடைய குணம், உன்னோட பிறவி சுபாவம் அங்கேயும் போய் இங்க பண்ற காரியத்தை அங்க பண்ணிக்கிட்டு இருப்ப. எல்லாம் சன்னியாசிகள் ஆயாச்சு. சன்னியாசிகள் ஆயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்கள் சன்னியாசிகளை பிரிக்கும் போதே என்ன பிரிப்போம் அப்படின்னா, பிராமண சன்னியாசி, சத்திரிய சன்னியாசி, வைஷ்ய சன்னியாசி, சூத்ர சன்னியாசி அப்படின்னு 4 வெரைட்டியா பிரிப்போம். சன்னியாசி எடுத்தவன் மோட்சத்துக்கான பிரவൃத்தியில தான் ஈடுபடுவான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருப்பான். யோகி ஆதித்யநாத் நல்லவரா கெட்டவரா? சூப்பர் ஆள். அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆள் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சூப்பர் ஆள். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை வச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவர் நீங்க கோரக்பூர் போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட இன்னொரு முகம் தெரியும். பெரிய தாதா, பெரிய தாதா. உத்தரகாசி அவரோட ஆசிரமத்தை நான் தங்கியிருக்கேன். அப்போ சன்னியாசி, நல்ல சன்னியாசி, நல்லவர். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்திரிய சன்னியாசி. இந்த தேசம், இந்த சனாதனம், இதை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும்னு க்ஷத்திரிய சன்னியாசியா இருக்கார். அதனால தான் சீஃப் மினிஸ்டர் உட்காந்து பண்ண முடியும். ஒரு நல்ல சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணம் இருக்கிற சன்னியாசி சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்க முடியுமா? எவ்வளோ அக்ரெசிவா ஒர்க் பண்ணணும், எவ்வளோ பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ அயோக்கியர்களோட ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு ரஜோகுணம் இருந்தால் தானே ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய சன்னியாசி. அப்போ அவரோட குணம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இயல்பை நீங்க ட்ரெஸ் மாத்தினதுனால என்ன பண்ண முடியல,
மாற்ற முடியாது. சன்னியாசியானால மாறாது, உங்க குணம் வெளிப்படும். அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு கங்கோத்திரில போய் உட்கார்ந்தாலும் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பான், அங்க ட்ரைபல்ஸ் தலைவனாகி அங்க இருக்க காட்டுவாசிகளுக்கெல்லாம் ஒரு கூட்டம் கொடுத்து உங்களுக்கு எதிராக வந்து நாட்டுல எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த ராஜாவோட சண்டை போட்டுட்டு இருப்பான். இதான் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் உங்க மனசோட தான் போறீங்க, உங்கள்கிட்ட இருக்க வாசனைகளோட தான் போறீங்க. எங்க ஆச்சாரியர் சொல்ற, நான் வந்து கங்கோத்திரி போய் தபஸ் பண்ண போறேன், உன் மனசை விட்டுட்டு போறியா இல்ல உன் மனசோட போறியா? எங்க ஆச்சாரியர் உடனே கேட்பாரு, அதான் கங்கோத்திரிக்கு போறியே உன் மனசை எடுத்துட்டு போறியா இல்ல உன் மனசை விட்டுட்டு போறியா? எப்படி சாமி மனசை விட்டுட்டு எப்படி போறது? மனசோட தான் போறேன். அப்ப என்னன்னா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதே காரியத்தை குகைக்கு போனாலும் உன்னால குகையில போய் தபஸ் பண்ண முடியாது, அதே காரியத்தை பண்ணுவேன். நீ வந்து உனக்கு இப்பவே புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்குலயே இன்கம்லயே இருக்கு அப்படின்னா, நீ சன்னியாசி ஆனா கூட என்ன பண்ணிட்டு இருப்ப, பெரிய பனியாவா ஆயிடுவ, பெரிய வியாபாரியா. இந்தியா ஃபுல்லா ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய லாட்ஜா இருக்கும். எப்படிப்பா சன்னியாசி வேலையே இல்லையே இது அப்படின்னு இருக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பனியா ஒரு வியாபாரி என்ன காரியம் பண்ணிட்டு இருப்பானோ அதை. ஏன், அவன்கிட்ட இருக்கிற குணம் என்னது, வைஷ்ய குணம். அப்ப அந்த குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியானா மாற்ற முடியாது. சூத்திரனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுபடி வேலையே பண்ணிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து சாஸ்திரம் படிக்கிறதோ இல்ல வந்து யோகாபியாசம் பண்றதோ பண்ண மாட்டாங்க, சுதர்மம் விட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அவனுடைய சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர குணம், சன்னியாசி ஆனாலும் மாறாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களுடைய குணம் அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும், இவன் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? இவன் ஒரு சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும். அதனால்தான் நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆசிரமங்கள்லையும் எடுத்தோன்னு சன்னியாசம் கொடுக்க மாட்டாங்க. அர்ஜுனன் சொல்றான், நான் நேரா போய் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணாம பிச்சை எடுத்து சிரிறேன், உன்னால முடியுமா? ராஜாவா இருந்த நீ எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ரஜோகுணத்தை அடக்கிக்கிட்டு உன்னால பிச்சை எடுத்து தெரிய முடியுமா? அப்ப நான் முடியாது சாமி, எங்கேயா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா உனக்கு தெரியல, நான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்மத்தை பிடிச்சி கடிச்சு விட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். வாசனை இருக்குமா? எத்தனை வருஷம் சர்வீஸு? 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இபியில ஜேஇயா இருந்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த வாசனை இருக்குமா? என்கிட்ட ஏதாவது பிளம்பிங் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நிற்பார். நான் சொல்லுவேன், எப்பவுமே ஆளை கூப்பிட்டு பண்ணுங்க, உங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுல எவ்வளவு வேணாலும் ஈடுபடுங்க. நான் சுவாமி நான் ஜெபம் பண்ண போறேன், நல்லா ஈடுபடுங்க. நீங்க தபஸ் இது பண்ற என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க, ஆனா இன்னொருத்தரோட இதை எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த வாசனை என்ன பண்ணும், எட்டி பார்க்கும் முன்னாடி. ஏன் அப்படின்னா 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இபியில ஒர்க் பண்ணதோட இது, எந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தாலும் அதை நானே பண்றேன். ஏன்னா இவர் எலக்ட்ரிஷியன் ஆச்சு, படிச்சது தானே. அப்ப அது உள்ள எட்டி பார்க்கும் வாசனா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வெளிப்பட முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க சன்னியாசி ஆனாலும் உங்களுடைய சுபாவ குணம் வெளிப்படும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணி இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரஜோகுணம் சத்துவகுணமா மாறும். சமத்துவம் யோக உச்சியது. தமோ குணம் ரஜோகுணமாயி ரஜோகுணம் சத்துவகுணமா ஆனோனதான் அவன் சந்நியாசத்துக்கு தகுதி உடையவன். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 25,000 காயத்ரிய ஒரு 10 நாள் 15 நாள்ல ஜபம் பண்ணி முடிங்கன்னு சொல்லுவோம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 காயத்ரிய பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவோம். 25,000 காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா 25 நாள்ல பண்ணுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா பிராஜாபத்திய விரதம் இதெல்லாம் இருக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் தட்சணைகள் எல்லாத்தையும் தானம் பண்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் க்ஷேத்ராடனம் போங்க அப்படின்னு எல்லாத்தையும் க்ஷேத்ராடனத்துக்கு அனுப்புவோம். இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளார இது எல்லாம் நடக்கும். எதுக்கு அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய தமோ குணமும் ரஜோகுணமும் கம்மியாகி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச கிரியாவுக்கு முன்னாடி நாள் ஒரு மாட்டு கொட்டைகையில இருந்துகிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. காயத்ரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 6 மாசமா ப்ரிப்பேர் பண்ணி அந்த கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சத்துவ குணத்துல வந்து நிக்கிறது. சத்துவ குணத்துல வந்து நின்று சன்னியாசம் பண்ணினா அவன் என்ன பண்ணுவான்,
தன்னுடைய சுதர்மமா இருக்க சுவாத்தியாயத்திலையும் தபஸ்லையும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி இல்லாம ஒருத்தனுக்கு வந்து மனசோட சஞ்சலத்தோட ஒருத்தன் சன்னியாசம் எடுக்கிறானா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். சன்னியாசம் எடுத்ததுக்கு பிறகும் ரஜோகுணத்தோடய போவான். இப்ப இவன் என்ன எண்ணத்துல வந்து உட்கார்ந்துருக்கான், இவன் கர்மயோகம் பண்ணினானா? அர்ஜுனன் பண்ணல. யுத்தத்துல ஜெயிக்கணும்ன்ற ஆசை தானே, ராஜ்ய ஆசையில தானே வந்திருக்கான். ராஜ்ய ஆசை வந்துச்சு அப்படின்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகக்கூடியது. யுத்தம் பண்ணணும்னா என்ன வேணும்? உத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. அதுக்கப்புறம் இவர் இருக்கார்ல துரிதாசனோட தம்பி விதுரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போங்கடா நீங்களாச்சு உங்களாச்சு அப்படின்னு விரக்தராகி அவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். உனக்கு தோணி இருந்துச்சுன்னா, உன்ட சத்திரிய குணம் இல்லாமல் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? முன்னாடி யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே இது எல்லாம் பொய், இதெல்லாம் அனித்தியம், எனக்கு ராஜ்யம் வேணாம், ஒன்று மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா விதுரர் போன மாதிரி நீயும் என்ன பண்ணிருப்ப? யுத்தத்துல இருந்து போயிருப்ப, காட்டுக்கு போய் உட்கார்ந்துருப்ப. நீ இப்ப யுத்த காலத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகி உன்னோட ராகத்தினால வந்து உட்கார்ந்துட்ட, யுத்தத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறேன் அப்படின்னா, அப்போ உன்னுடைய சுபாவம் இல்லாது வேற வேற சிந்தனையினால நீ வந்து இருக்க. அப்போ உன்னோட சுபாவம் போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா கர்மயோகம் பண்ணிட்டு தான் நல்ல மனசு சமநிலையை அடைஞ்சுதான் அதுக்கப்புறம் சந்நியாசத்துக்கு போகணும். நீ இப்போ நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னா யுத்தத்தை நீ பண்ணுவ அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றாரு, எச்ச ஏதத்துவம், எச்ச எது இந்த எந்த இவ்விதமான எத்து ஏத்தத்துனா இந்த இவ்விதமான தொம் அகங்காரமாசிருத்திய, நீ உன்னுடைய அகங்காரத்தை வச்சுக்கிட்டு நான் பண்றேன், அகங்காரம்னு அர்த்தம் அகங்கர்த்தா இது அகங்காரக, நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நினைக்கிறியே, அது பெரிய முட்டாள்தனம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு, பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை நீ உன்னை அகங்காரத்தை நீ ஆசிரியம் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு அகங்காரத்தை சார்ந்து ந யோத்ஸ்யே இதி, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று, ந யுத்தம் கரோமி, நான் யுத்தத்தை செய்ய மாட்டேன் இது மன்யசே அப்படின்னு நினைச்ச அப்படின்னா, சிந்தையசி சிந்தனை பண்ற அப்படின்னா மனசுக்குள்ளார, நிச்சயம் கரோஷி, நான் சொல்றேன் நீ கண்டிப்பா யுத்தம் பண்ணுவ. உன்னால வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் போனா கூட திரும்ப வந்துடுவேன். 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க போயிட்டு நான் நினைச்சேன், யோசிச்சு பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது யுத்தம் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு. திரும்ப வந்து யுத்தம் பண்ணுவேன். யாராவது உன் தம்பி அண்ணன் தம்பிக்கு யாராவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவேன், போயிட்டு திரும்ப வந்துடுவேன். நீ 18 நாளுக்குள்ளார வந்துடுவேன். நீ கண்டிப்பா யுத்தம் பண்ணுவ. இப்ப பண்ணலனாலும் நீ காட்டுக்கு போய் உட்கார்ந்தாவது யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்ப, வேட்டையாடிக்கிட்டு இருப்ப, அங்க இருக்க காட்டுவாசிகளோட யுத்தம் பண்ணிட்டு இருப்ப. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்யாயேஷ வியவசாயோ, உன்னுடைய நிச்சயம், விவசாயம் அர்த்தம் கன்க்ளூஷன். நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றியே, அந்த கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா பொய், மித்யாயேஷ நிச்சய, இந்த நிச்சயம் இந்த முடிவு பொய்யானது. தே தவ, உன்னுடைய இந்த முடிவானது, தஸ்மாத், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஸ்மாத், ஏன் அப்படின்னா பிரகிருதி, பிரகிருதினா என்ன சுவாமி, அவனுக்குன்னு ஒரு குணம் இருக்கா. என்ன குணம்? சத்திரிய குணம். சத்திரிய குணம் தான் அர்ஜுனன்ட்ட இருக்கிறது. நல்லவனா, சூப்பர் ஆளு, அதான் கீதா உபதேசம். ஆனா சுபாவம் என்னது? நான் ஏற்கனவே டூயல் சிம்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, எப்பவுமே என்ன இருக்கும், எந்த குணத்துல பிறக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாடி. அப்ப பாடிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் முந்தின ஜென்மங்கள்ல நீங்க பண்ண அபியாசம் அதுவும் உள்ள இருக்கும். இப்ப அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா நரநாராயணரா இருந்தவங்க, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மிகப்பெரிய தபஸ்வி, மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தனா இருந்திருக்கான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரால வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் கிடைக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாரா அவதாரம் பண்ணியிருக்காரு அவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சுத்தமான அந்த கரணம். ஆனா அப்பா மாட்ட பிறந்த இது சத்திரிய தேகம். அப்ப தேகத்தோட தோஷம் இருக்குமா? ஆமா இருக்கும். அதை மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாசனையை வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ளுக்குள்ளார வாசனை இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சத்திரியனோட தேகம். அதனால க்ஷத்திர ஸ்வபாவக துவாம் நியோக்ஷியதி, உன்னுடைய சரீரம் வந்து தெனவெடுத்து இருக்கும், யாரையாவது அடிக்கலான்னு இருக்கும் உனக்கு.
எதிர்க்க இவ்வளோ எதிரிகளை வச்சுட்டு காட்டில் போய் உட்கார முடியாது ஒன்னால. உடம்பெல்லாம் அப்படியே எவனாவது அடிச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா க்ஷத்திரியனோட சுபாவம் அதுதான், மாமிசம் சாப்பிட்ற இயல்பு. அப்போ மாமிசம் சாப்பிட்டு 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 நல்லா ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி நல்லா புஷ்அப்லாம் பண்ணி நிறைய 1 மணி நேரம் 2 மணி நேரம் யுத்த வீரர்களுக்கான பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரஜோகுணமாக இருக்கணும். அந்த ரஜோகுணம் உன்னை சும்மா குவைட்டாக உட்காந்து ஆத்ம தியானம் பண்ண முடியுமா? முடியாது. சும்மா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஒன்று தமோ கூடி உட்காருவான், இல்லைனா பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தை உடையவன் உட்காருவான். இந்த ரஜோகுணத்தை உடையவன் உட்காரவே மாட்டான். அவனுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கையை காலை ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு எதையாவது பண்ணணும். நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய க்ஷத்திரிய சுபாவம் உன்னை என்ன பண்ணும்? காரியம் பண்ண வைக்கும் அப்படின்னு இதோட நிப்பாட்டுங்க. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற 60வது ஸ்லோகம். யஸ்மாத் ச என்னன்னா, எந்த காரணத்தினாலெனில் ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்யவசோபி தத் கரிஷ்யஸ்யவசோபி தத் ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்யவசோபி தத். ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தான் நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு 3:33 கேட்கிறாரு. அவன் சுபாவத்தை எப்படி நிப்பாட்ட முடியுமா? ரொம்ப முயற்சி பண்ணணும். ஆமா, சுபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு 5வது அத்தியாயத்திலையும் இருக்கு. ஆமா, 5:14 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது. 3 பார்த்தீங்க அப்படின்னா 28, 3:27, 3:28 2 ஸ்லோகம் சொல்றேன். 3:27 பார்த்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதி. எல்லா கர்மங்களையும், உலகத்தில் இருக்கிற சர்வ கர்மங்களையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மங்களையும் பிரகிருதி தான் செய்கின்றது. பிரகிருதி தான் என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா. இந்த 3 குணங்கள் தான் எல்லா காரியத்தையுமே பண்ணுது. அதுல நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இது சத்துவகுண காரியம், இது சத்துவகுணம் பண்ணுது, இது ரஜோகுணம் பண்ணுது, இது தமோ குணம் பண்ணுதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் பண்றேன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்கோமே. நம்ம தான் பார்த்தீங்கன்னா அகங்காரம் பிடிச்சி போய் நம்ம என்ன பண்றோம்? நான் பண்றேன்னு நினைக்கிறோம். நம்ம பண்ணல, எல்லாத்தையும் இந்த 3 குணங்கள் தான் பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வபாவஜேன கௌந்தேய. ஸ்வபாவஜம்னா இப்பதான் நான் சொன்னேன், மாயான்னு சொல்லலாம், ஸ்வபாவம்னு சொல்லலாம், நேச்சர்னு சொல்லலாம், பிரகிருதின்னு சொல்லலாம், வாசனைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. அப்போ நம்மளோட சுபாவம் என்னது? முந்தின ஜென்மத்தோட கர்மா. முந்தின ஜென்மத்தோட கர்மா இந்த ஜென்மத்தில் பை பர்த்திலேயே நமக்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை கொடுத்துரும். அப்போ அந்தந்த குணத்தோட நம்ம பிறக்கும் போதே நம்ம சுபாவமா அந்த குணங்கள் வந்துடுது, பை ப்ராடக்ட். அப்போ அந்த சுபாவத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 5:14 பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றாரு, ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிஜதி பிரபு. பகவான் படைக்கும் போது கர்மங்களை படைக்கவில்லை, கர்த்திருவத்தை படைக்கவில்லை, கர்மங்களையும் அதோட இதெல்லாம் படைக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ந கர்மபல சம்யோகம். அவர் பார்த்தீங்கன்னா கர்ம பலனோட சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பகவான் யாருக்கும் நல்லதும் கொடுக்கறது இல்லை, கெட்டதும் கொடுக்கறது இல்லை, கர்மத்தையும் படைக்கல, கர்த்திருவத்தையும் படைக்கல. அப்ப இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட மாயா இருக்குல்ல, வைஷ்ணவி மாயா. அந்த வைஷ்ணவி மாயாவா இருக்கிறது தான் சுபாவம்னு பேரு. சுபாவஸ்து பிரவர்த்ததே. சுபாவம் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகின்றது. ஆமா, அதுதான் இங்க அதே பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருக்கு 29 எடுத்துங்க. 13:29 13:29 கிளியரா சொல்றாரு, பிரகிருத்யை வச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசக யக பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. இப்ப நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும்? உலகத்து மக்கள் எப்படி வேணா போகட்டும், நான் கர்த்தான்னு நினைக்கட்டும். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி தான் எல்லா கர்மங்களையும் செய்கின்றது, நான் செய்யவில்லை. அப்ப நான் யாரு? பார்க்கிறவன்.
என்கிட்ட இப்ப சத்துவகுண காரியம் போயிட்டு இருக்கு, சத்துவகுண காரியம் பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட இப்ப ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, ரஜோகுண காரியம் பண்ணிட்டு இப்ப வந்து தமோகுணம் போயிட்டு இருக்கு, தமோகுண காரியம் நடக்கும். நான் இந்த மூணுத்தையும் பார்க்கிற திரஷ்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ ததா ஆத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி, அந்த விதமாகவே தன்னை அகர்த்தா என்று அவன் பார்க்கிறான். அப்ப நான் யாரு? அகர்த்தா, காரியங்களை செய்பவன் அல்ல. அப்ப பலன் யாருக்கு உண்டாகும்? எனக்கு உண்டாகாது. நான் பண்ணாதானே எனக்கு பலன் உண்டாகும். அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஞான பார்வையை அடையாம இருக்காங்களோ அவங்க எல்லாரும் குணத்தோட சிங்க் ஆயிட்டு என்ன பண்றாங்க? அவங்க குணத்தோட சிங்க் ஆனதுனால சுபாவஜேன கௌந்தேய, அவங்க சுபாவ குணத்தினால் நிபத்தக, கட்டப்பட்டவர்களாக. ஏன் கௌந்தேய என்ற வார்த்தையை கொடுக்கிறார்? அம்மா புள்ளன்னு அர்த்தம். அம்மா கொண்டுன்னு சொல்லுவோம்ல, அம்மாவோட குணம் அப்படியே வரும். அம்மாவோட குணம் அப்பாவோட குணம் எல்லாம் வரும் உங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட சாயல் நிறைய வெளிப்படும். அப்பாவோட சாயல் வெளிப்படும் போதெல்லாம் தெரியும், ஐயோ அப்பாவோட சாயல் வெளிப்படுதே அப்படின்னு. அப்பாவோடதெல்லாம் தப்பாக இருக்கும், அம்மாவோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அப்பா அம்மா தெரியுமே. அப்போ 2 பேரோட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கௌந்தேயனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா குந்தி மகனே அப்படின்னு அர்த்தம். குந்தி புத்திரனே, அம்மாவிட்ட இருக்க குணம் எல்லாம் உன்ட்ட இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குந்தி புத்திரனே அப்படின்னு. ஏன் அப்படின்னா பொறுமையாரு. உங்க அம்மா பொறுமையா இருந்தாங்கல்ல, உங்க அம்மா பூமி மாதிரி பொறுமையா இருந்தாங்கல்ல, நீ ஏன் அவசரப்படுற? நான் வந்து சன்னியாசியா போவேன்னு ஏன் அவசரப்படுற? உனக்கு சன்னியாசி ஆகிறதுக்கு நீண்ட காலம் இருக்கப்பா. நீ கர்மயோகத்தை நிறைய அபியாசம் பண்ணணும். அவசரப்பட்டு போய் சன்னியாசி ஆனா உன்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிபத்த ஸ்வேன கருமனா, உன்னுடைய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா உன்னால் கர்மத்தால் நீ கட்டப்பட்டு இருக்கின்றாய். உன்னுடைய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதுனால உன் கர்மம் இப்போ இந்த ஜென்மத்தை கொடுத்துருக்கு, க்ஷத்திரிய ஜென்மத்தை கொடுத்துருக்கு. உன்னுடைய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து யுத்தம் பண்ண வைக்கும். கர்த்தும் நேச்சசி யத் மோகாத், நீ வந்து மோகத்தினால, எந்த மோகத்தினால நான் இந்த கர்மத்தை யுத்தத்தை செய்ய மாட்டேன் என்று நீ சொல்கிறாயோ கண்டிப்பா அவசோபி தத்து கரிஷ்யசி, வசமில்லாமல், உன் வசமில்லாமல் நீ அந்த யுத்த கர்மத்தை செய்வாய். கிருஷ்ணரே இவ்வளோ ஸ்பஷ்டமா சொல்றாருன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? நீ செய்வடா, நீ செய்வ. நீ எங்கேயாவது போய் உட்கார்லாம் முடியாது, உன்னால உட்கார முடியாது அர்ஜுனா. நீ செய்வ, வசமில்லாமல் செய்வாய் அப்படின்னு இது வரும். அப்போ நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்? வெளியில இருக்கிறத சேஞ்ச் பண்றது முடியாது. அதாவது நான் சொல்லுவேன், அவர விதையில 2 ஐட்டம் இருக்குல்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், இன்னொன்று சூக்ஷ்ம தேகம். இப்ப நீங்களோ நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தேகத்தோட தன்மை நம்ம அப்பா அம்மா கொடுத்ததோட டிஎன்ஏல இருந்து வர்றது அது அப்படியே இருக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் இருக்கும். இப்ப நீங்களோ நானும் எதை வந்து போராடி மாத்தணும் அப்படின்னா சாஃப்ட்வேரை மாத்திட்டீங்கன்னா போதும். ஹார்ட்வேரை வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது, தேகத்தை மாத்த முடியும். அப்பா அம்மாவை மாத்திக்கலாமா? எனக்கு இந்த அப்பா அம்மா பிடிக்கலடா, வேற அப்பா அம்மா கிட்ட பிறக்கிறேன் அப்படின்னு திரும்ப பிறக்க முடியுமா? முடியாது, பிறந்தாச்சு. அப்ப எதை மாத்த முடியும்? நல்ல சம்ஸ்காரத்தை மாத்தணும். அதுக்காக தான் இவருக்கு வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து நிறைய தபஸ் தேவைப்பட்டுச்சு. அப்ப நீண்ட கால அபியாசம், சாஸ்திர அபியாசம் இதெல்லாம் பண்ணி 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 சத்துவ குணத்துக்கு கொண்டு வந்தார். ஏற்கனவே ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நித்திய சத்வஸ்தான், சதா காலமும் சத்துவத்தில் நிற்பாயாக அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணிட்டார். சதா வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நின்று. ஆனா இவன் சத்திரியன் ஆச்சு சுவாமி. அப்ப சத்துவ குணத்துக்கும் இந்த ரஜோ குணத்துக்கும் என்ன, எது சேஞ்ச் பண்றது அப்படின்னா கேம் சேஞ்ச் பண்றது நிஷ்காமிய கர்மயோகம். ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்தியம் விந்ததி மானவஹ. அப்ப தன்னோட கர்மத்தை வந்து இப்ப இவன் யுத்தம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கர்மா இது கொடுத்துருக்கு, என்னோட சொதர்மம் சொகர்மா, இதை நான் ஈஸ்வர அர்ப்பணமா பண்றேன். வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும், யாரு உயிரோட இருந்தாலும் யாரு செத்து போனாலும் நான் யுத்த வீரனோட கர்மத்தை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு இவன் யுத்தத்தை பண்ணினா அப்படின்னா இவனுக்கு மெதுவா 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 உள்ளுக்குள்ளா இருக்க சாஃப்ட்வேர் சத்துவ குணமா மாறிடும், சமத்துவத்தை அடைவான். அப்படி சமத்துவத்தை அடைஞ்ச பிறகுதான் இவன் சந்நியாசம் எடுத்தா சரியா வரும். இல்லை அப்படின்னா குணம் அப்படியே இருக்கும். அப்ப குணத்தை மாத்தாம க்ஷத்திரிய குணத்துல இருந்துகிட்டு நான் பண்ண மாட்டேன் யுத்தம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த க்ஷத்திரிய குணம் எது, ரஜோ குணம், அது உன்னை என்ன பண்ணும்? கண்டிப்பா உன் வசமில்லாமல் நீ அந்த கர்மத்தை பண்ணியே ஆவாய். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், யாரு நம்மளை உள்ள இருந்து ஏவரா?
அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து நம்மள இந்த குணங்கள்னா என்னது? திரிகுணாத்மிகா மாயான்றது வாசனைகள், கரும வாசனை ஒருத்தரை ஈடுபடுத்தும். அதை பியூரிஃபை பண்ணாம நீங்க நினைச்சதை பண்ணவே முடியாது. நீங்க நம்ம எல்லாரும் பிரகிருதி வச புருஷர்களா இருக்கிறதுனால நமக்கு சுதந்திரம் இல்லை. யாரு பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றத, பெரியவங்க சொல்றத கேட்டு 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 நல்ல அபியாசத்துல கொண்டு வரானோ, வாசனைகளை எல்லாத்தையும் தனு அவசிக்கு கொண்டு வரானோ, அவன் சுதந்திர கர்த்தாவா ஆயிட முடியும். அப்ப அர்ஜுனன் இன்னும் சுதந்திர கர்த்தா இல்லை, வாசனாமயமாதான் இருக்கான். அதனால அவன் நினைச்சதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு புரியுது. இதோட நினைச்சிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.